பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மறுபடியும் கர்த்தருடைய நாமத்தினால நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வசனத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இந்த உலகத்துல சில நேரத்துல வேதனை தாங்க முடியாம நாம ரொம்ப சங்கடப்படுவது உண்டு. வலிக்குதையா, ரொம்ப வலிக்கு அப்படின்னு சொல்லுவோம். காயப்படும் போது வலிக்குன்னு சொல்லுவோம். உடனே அதுக்கு ஆஸ்பத்திரி மருந்து இருக்கும், வாங்கி சாப்பிட்டுலாம். ஆனா மனம், நம்முடைய உள்ளான மனசு வலிக்கும். பாவத்தின் நிமித்தம் வலிக்கும், இன்னும் சாபத்தின் நிமித்தம் வலிக்கும், இன்னும் பற்பல காரியங்களை, குடும்பத்தில் நடக்கிற காரியங்கள், உலகத்திற்கு நடக்கிற காரியங்களை பார்த்து கூட வலி ஏற்படும். அந்த வலி எங்கவே சொல்றது, பாவத்தின் நிமித்தம் அந்த வலி, சாபத்தின் நிமித்தம் அந்த வலி. அது எங்க போய் சொல்றது? அதுக்காகவே தான் அந்த வலிகள் எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு அவர் பலியாக மாறினார். வலி போவதற்கு பலியாக மாறினார். யோவான் 1:29 யோவான் சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. அதனாலதான் இந்த பாவத்தின் வலி இல்லாம, சாபத்தின் வலி இல்லாம உலகமெங்கிலும் ஜனங்கள் அவரை ஏற்றுக்கொண்டு வாழ்வதற்கு காரணமே அதுதான். ஆகையினால இந்த நாளிலும் நம்முடைய வலியை போக்க இயேசு நமக்காக பலியானார். நம்புவோம், விசுவாசிப்போம். நம்முடைய வலிகள் எல்லாம், அந்த காயங்கள் எல்லாம் அவர் சுகமாக்குவார், பெரிய காரியங்களை செய்வார். ஹல்லேலூயா, ஆமென்.